சாயங்காலம் பேசுறது ரெண்டு ஒரு செய்தி புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ம். ஆ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுதுங்கய்யா. அது தொடர்ந்து நீங்க கவனிச்சா தான் புரியும். ஒரு சரிங்க, மா சரிங்க. ஒரு அப்படிதான் ஒரு சொன்னாங்க. ஒரு மாசமாவது கவனிக்கணும். எத்தனை? ஒரு மாசமாவது 1 கவனிக்கணும். மாசம். சரிங்க, அப்புறம்தான் சரிங்க. நீங்க அப்புறம்தான் பள்ளியில அதுல பள்ளியில சேர்ந்து தான் படிக்கணும். நீங்க அவனும் ஆனா அவனை படிக்கிற மாதிரி படிச்சாதான் தப்பிக்க முடியல, தப்பிக்க முடியாது. சரி, சரி, இது சரிங்க. விளையாட்டை செய்யவும் முடியாது. ஓ, சரிங்க. சாதாரணமா யாரும் யாரும் கத்துக்கொள்ளவும் முடியாது. ஓ, சரிங்க, சரிங்க. வசதி வாய்ப்பு இருக்கணும், சூழல் இருக்கணும், நேரம் இருக்கணும், தியாகம் பண்ணணும். ஒரு வருஷம் இதுல கவனம் செலுத்தினா மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஓ, சரிங்க, சரிங்க. பள்ளிக்கூடம் படிச்சு காலேஜில் சேர்ந்து பாஸ் மார்க் வாங்குற மாதிரி தான். 3 வருஷம் கஷ்டப்படாதான் டிகிரி கிடைக்கிற மாதிரி இது 1 வருஷம் கஷ்டப்படாதான் டிகிரி கிடைக்கும். டிகிரி வாங்குறதுக்கு பணம் ஆ, செலவாகும், சரி. இதுக்கும் பணம் செலவாகும். ம். ஓ, சரிங்க, சரிங்க. ஒழுங்கா செய்யலைன்னா அவங்க சேர முடியும். ஒழுங்கா செய்யல அப்படின்னா முதல் மாசமே கழட்டி விட்டுருவோம். நீ சேர தகுதி இல்லை, நீங்க பணம் கட்ட தேவையில்லை, நீங்க போயிருங்கன்னு சொல்லிடுவோம். ஓ, ஓ, சரி, சரி, சரிங்க. சும்மா பணம் வாங்குறதுல வேலையே இல்லை. பணம் வாங்குறது நோக்கம் இல்லை. ஒழுங்கா செய்யலைன்னா பணமும் வாங்க மாட்டேன், தேவையும் இல்லை எங்களுக்கு. சரி, சரிங்க. நோயை குணமாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்துல எந்த நோயும் யாரும் குணமாக்க முடியாது. கண்டிப்பாங்கய்யா. இதுல மட்டும்தான் குணமாக்க முடியும். சரிங்க. அதனாலதான் ரொம்ப கடுமையா, அதனாலதான் விதிகள் கடுமையா இருக்கும். விதிகள் கடுமையா இருக்கும். ம். கடுமையா இருக்கு. ஓ, சரிங்க, சரிங்க. இல்ல, அதனாலதான் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அவங்களே இப்ப முதல்ல இப்ப மகேஸ்வரியே மகேஸ்வரியே இப்ப கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். கவனிச்சுட்டு இது உண்மை இருக்குன்னு உண்மை இருந்தா எல்லாத்துக்கும் சொல்லலாம். சொல்லலாம். சரிங்க, சரிங்க. அதுக்கப்புறம் தான் செய்முறைமா இருக்கும். அதுல 1 வருஷம் செய்யணும். ஒரு தொடர்ந்து ஓ, செய்ய முடியும். விட்டு விட்டு சரிங்க. தான் செய்யணும். விட்டு விட்டு தான் செய்யணும். உடம்பு அனுசரிச்சு மனசை அனுசரிச்சு தான் செய்ய முடியும். அது எப்படி சொல்றதுன்னு ஓ, பாருங்க. இதுக்கு இந்த இந்த புத்தகத்தை சரிங்க. முதல்ல படிக்கணும். முதல்ல இந்த 1 மாசம் கட்டணம் கட்டி சேரணும். முதல்ல ஆலோசனை 3000 இருக்கு, அது கட்டி சேரணும். சரிங்க, சரிங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டு உங்க உங்க பேருக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் தொடர்பு. அதுல உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் நீங்க வரலாம். சரிங்க, சரிங்க. வீட்டில இருந்தே நோய் குணமாக்கலாம். சுத்தமான தண்ணீரும் மருந்தடிக்காத கீரையும் இருந்தா போதுமானது. எல்லா நோயும் குணமாக்கலாம். ஓ, சரிங்க. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவு பழக்கத்துக்கு நாம சாப்பிட்ட உணவு பழக்கம் என்பது வேறு. இப்ப இதுல இருக்கிற உணவு பழக்கம் வேறு. இந்த உணவு பழக்கம் தான் ஏற்கனவே சாப்பிட்ட குற்றத்தை எல்லாம் வெளியெடுக்கும். ஓ, சரிங்கய்யா. அப்ப இந்த உணவு தூய்மை உடலா மாறுகின்ற கூட அந்த இயற்கை சக்தியிலே மாறிடும். பல கோடி ஆண்டு மாறாம இருந்தது வெளியிருந்து சக்தி எடுக்க ஆரம்பிக்கும். ஓ, ம். அந்த சரிங்க. சக்தியினுடைய மட்டம் குறையாமையே இருக்கும். சக்தி எப்பவும் குறையாது. ரத்தம் சுத்தமாயிட்டே இருக்கும். எல்லா கழிவுகள் நீங்கி சக்தி குறையாம சக்தியின் வடிவமாக உடம்பு மாறிடும். தானாவே சக்தி தயாரிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, இதெல்லாம் ஆறு சரிங்க, மாசத்துல ஆறு சரிங்க. மாசத்துல மாறிடும். 6 மாசத்துல மாறிடும். மாறி. ம். வணக்கம். அருணா சொல்லுங்கம்மா. அருணா, நான் வணக்கம் சொல்றது ஐயா. புரியுது. ம். யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க. சின்னம்மா யாரு? சின்னம்மான்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. யாருங்க? வணக்கம். புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறீங்க. சின்னம்மாவா? என்னமோ சியாமடாவா? சின்னான்னு யாரோ வந்திருக்காங்க. சின்னம்மா சின்ன. தாங்கய்யா. வணக்கம். சின்னான்னு எங்க இருந்து? வந்திருக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சின்னா. ம். சரி சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. இப்ப நீங்க சின்னசாமி. சின்னசாமியா? சின்னசாமி எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். சரி சரி. முதல் கவனிக்கிட்ட அப்புறம் மறுபடியும் கேட்போம். சரி, அருணா, நீங்க அந்த 5ஆம் பாடத்தை படிங்க அருணா. இல்ல வரேன். 5ஆம் பாடத்தை வாய்ப்பு இருக்கா? குழந்தை பக்கத்தில் இருக்காங்களா? பேச முடியுமா? இல்லைங்க ஐயா, இந்த நான் படிக்கிறேங்க. குழந்தை தூங்கிட்டான். ரைட் 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 ரைட். 5ஆம் விண்வெளியிலிருந்து பாடத்தில். ஆ விண்வெளியிலிருந்து சக்தி பெற்று வாழும் முறை. டாக்டர் ம் அர்னால்டு ஹெட்ரெட் அவர்கள் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதியை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். ம் நியூக்ளியஸ் டைரக்ட் ஃபீடிங் சிஸ்டம் பை ம் டாக்டர் அர்னால்டு ஹெட்ரெட், ம் ஜெர்மன் ம் நியூரோபதி டாக்டர், ம் settled in America. ம் Page 99, 59 to 60. ம் ஐயா தமிழ்ல படிக்கும் இது. ம் ம் Vitality does not depend primarily and directly upon food, but rather from the fact of how far and how much the function of the human ம் engine is affected
closed by the mucus and toxamide. Page ம் number 64 to 65. The human body does not expel, burn up, or use up a single cell that in a vital condition. The ம் clear, cleaner, the more free from abstractions from waste. The ம் body is the easier and longer you can ம் pass with water and air alone. The ம் limit what real uh, salvation set in a yet ம் unknown. ம் Page number 69. Under ideal conditions, nitrogen is ம் as stimulated from air by ம் few bodies. Page number 160 and 161. In a ம் body free for all waste and poisons, if ம் you simply supply the engine with ம் the necessary chemical which is used up, you are sink into a higher state of physical, mental, and spiritual conditions. ம் தனித்துவம் இல்லாத உணவு வகைகளால் சிகிச்சை அளிக்கும் முறை. ம் மனித கொஞ்சம் உடலின் ம் ம் பொறுமையாக படிங்க, முதன்மையானதா பொறுமையாக படிங்க. சரி. ம் மனித உடலின் ஆரோக்கியம் ம் முதன்மையான முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. இன்னும் இருக்க படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. புரியுதுங்களா? அவங்க பேர் என்ன? நெல்லமுத்தா அவங்க பேர் என்ன? நல்ல முத்துங்கய்யா, புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுதா? சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு. ஐயா, உண்ணும் உணவு வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு உண்ணும் உணவு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கய்யா. அது பொறுத்தது கண்டுபிடிக்கிறது அல்லன்னு தெரியும். சொல்றாங்க. அதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே, எல்லா மருத்துவரும் எல்லா மாட்டேங்குதா? டாக்டரும் விஞ்ஞானிகளும் மாட்டிக்கிட்டாங்க. விஞ்ஞானிகளே விஞ்ஞானிகளே இன்னும் உணரவில்லை. மருந்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகின்ற, உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகின்ற, நோபல் பரிசு பெறுகின்ற விஞ்ஞானிகளே உணவை தின்னுட்டு தான் இருக்கானுங்க. ஆமா, கண்டிப்பா. அவனும் அவனுக்கும் நோபல தான் சாவறான் அவனும். அப்ப விஞ்ஞானிகளுக்கு புரியாததை நாம இது 7ஆம் அறிவு. விஞ்ஞானிகள் புலன்களை தாண்டாதவர்கள், அவங்க 5ஆம் அறிவை தான் பயன்படுத்துறாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே கேசவன்? அவங்களும் அப்படிதான், அவங்களும் 5 அறிவோட நின்னுக்கிறான். அப்ப விஞ்ஞானி, இப்ப இவர் பொறியாளர் பாருங்க, அவர் என்ஜினியர், கவர்மெண்ட் என்ஜினியர் தான் அவர் கேசவன், அவர் கவர்மெண்ட் என்ஜினியர். இன்னொருத்தர் ராஜாங்கம் அவர் பிரின்சிபலா இருந்தவர். ராஜாங்கம் வந்திருக்காரு பாருங்க, அவர் பிரின்சிபலா இருந்தவர். வணக்கம் போறாரு அவரு. எம்ஏ பிஎட் எம்ஃபிஎல் எல்லாம் படிச்சிருக்காரு, எம்ஃபில் படிச்சிருக்காரு. அவரும் இந்த ஆமா, இப்பெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவங்க மாணவரை சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னும் தைரியமா பேசுற அளவுக்கு துணிச்சலும் எல்லாம் வரணும். ஏன்னா இது புதிய பாடத்திட்டம் தான், ஆனா ஏற்கனவே இருந்தது, பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்தது. இப்ப படிங்க அருணா. ஆனால் அளவுக்கு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றவோ, எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்தவோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். கழிவு விஷப்பொருட்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால்
ம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான ம் நிலைக்கு உயர்வடைவீர்கள். ம் அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் ம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். நான் ம் உண்ணும் எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததை எல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். சாலிட் மறுபடியும் இன்னொருக்கா படிங்க. ம். நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகின்றது என்று நாம் படித்ததை எல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். நீங்க என்ன என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்ன இன்ஜினியரிங்? என்ன சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரானிக்கலா? எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். அதை மறந்துட்டு படிக்கணும். என்னது? அதெல்லாம் மறந்துட்டு படிக்கும். ஐயா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கேசவன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ படிச்சுக்கிறேன். நீங்களும் படிச்சதெல்லாம் மறந்துடுங்க. ஐயா சுந்தரையா நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? சிவில் இன்ஜினியரிங். நீங்களும் படிச்சதெல்லாம் மறந்துடுறீங்க. ஐயா அவருக்கு தெய்வராஜன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் எம்எட் எம்பில்ங்கய்யா. படிச்சதெல்லாம் மறந்துடுங்க. அருணா முடிச்சிட்டீங்க. அப்புறம் யார் சின்னசாமியா? சரி, சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நல்ல முத்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நல்ல முத்து ஐயா பிளஸ் டூங்கய்யா. அப்படியே கொஞ்சம் படிச்சதெல்லாம் மறந்துடுங்க. அவ்வளவுதான். சரி. இப்ப எல்லாரும் இப்ப நானும் பியூசி படிச்சிருக்கேன். பழைய பியூசி 78 79 பழைய பியூசி. சரியா? எல்லாம் இந்த பாஸ் மார்க் வாங்கினதுக்காக படிச்சது. எதுக்காக வாங்கினது? பாஸ் மார்க் வாங்கறதுக்காக படிச்சது. அப்புறம் தான் தெரியுது பாஸ் மார்க். அப்புறம் தான் தெரியுது நம்ம அப்புறம் தான் முட்டாளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஓ முட்டாள நான் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு. சரிங்களா? சரி இப்ப படிங்கம்மா. மீண்டும் இன்னொருக்கா படிங்க. மேல இருந்து அதாவது ஆரோக்கியம் என்பது உண்ணும் ஆகாரம். அதை மீண்டும் இவங்களுக்காக தான். அது புதுசா வந்தவங்களுக்கு உங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பி 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 அருணா நல்லா புரிஞ்சுக்கணும், சின்னசாமி புரிஞ்சுக்கணும், புதுசா வரவங்களுக்கு திருப்பி 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 1,00,000 தடவை படிச்சாதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க தெரிஞ்சவங்கள நீங்க விவாதம் பண்ணிக்கலாம். நீங்களே தனிப்பட்ட முறையில யாராவது விவாதம் இப்ப நான் வகுப்பு எடுக்கிறது என்பது தனி. உங்களுக்கு விருப்பம் விட்டா நீங்க மீண்டும் இவங்களோட போயிட்டு நீங்க விவாதம் பண்ணலாம். நேரம் கிடைக்கிறப்ப இப்ப நீங்களும் சுந்தரம் பேசிக்கலாம். யார் வேணும் பேசிக்கலாம். நம்ம குழுவில் இருக்கிறவங்களே யார் வேணும் பேசிட்டு கருத்துக்கள் பரிமாறிக்கலாம். சரியா? இப்ப மறுபடியும் படிங்க. நான் உண்ணும் உணவிற்கும் ஆரோக்கியம் எந்த சம்பந்தம் இல்லை. இப்ப உண்ணும் உணவு எப்படி செலவாகிறது, அதாவது நம்ம சாப்பிடுற உணவு உண்டியில காசு போட்டு எப்படி செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல. கையில பணம் வந்திருந்தா எப்படி செலவாகுது, சம்பளம் வாங்குற எப்படி செலவாகுதுன்னு ஒரு லிஸ்ட் போடுற மாதிரி, அதே போல இந்த உணவு நம்ம சாப்பிட்ற உணவு உள்ள போச்சுன்னா இந்த உடம்பு எப்படி செலவு பண்ணுதுங்கிறதுக்குன்னு ஒரு 4 விஷயம் இருக்கு. அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. அது படிங்க. என்ன ஆகுது சொல்லுங்க. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. நம்ம சாப்பிடறதுல தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியேறுகின்றன. சரி. ஒரு பகுதி உறவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைதான் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். இதைதான் காலையில் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையும் வைத்த காய்கறிகள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும். உணவு பாதையில படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மாத கணக்கில் அதை கரைத்தெடுத்து பிறகு கடைசியில் சுத்தங்கள் ஏற்படும். விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரியும். உணவு முறை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்டு ஹெட்கர் கூறுகிறார். அனைவரும் நீர் உணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில்
உள்ள அறிந்து இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரங்களும் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பிக்கின்றன. இறந்த உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்தரின் மனிதன் வாழும் அண்டவெளியிலும் சிறிய பிரதிபிம்பம். மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரம்மசூத்திர ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள் அவைதான் உண்மை. டாக்டர் ரொனால்டு எட்வர்ட்ஸ் அவர்கள் எழுதிய சிலைத்துவம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன். பக்கம் நண்பரும் ஒரு நிமிஷம் இருங்க. இதுல இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 40, 50 வரி படிச்சிருக்காங்க. இதுல எது புரியுது எது புரியலைங்க? புரிஞ்ச மாதிரி இருக்குது, அவங்க படிச்சுட்டே போயிட்டே தான் இருப்பாங்க. புரிஞ்ச மாதிரி யாராவது படிக்கிறீங்களா? திருப்பி 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 எந்த, அதாவது வகுப்பெடுக்கிறப்ப எந்த பகுதி படிக்கிறாங்க, எந்த வரி படிக்கிறாங்கிற அளவுக்கு நீங்க மண்டையில ஏற்றி வச்சிருக்கணும். புத்தகத்தை கரைச்சி குடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பகுதி பேசணும்னா இந்த பகுதி இருக்குன்னு தோராயமா கணிப்பாது இருக்கணும். இந்த பகுதியில சொல்றாங்க, இத்தனாம் படத்துல இருக்குன்னு அந்த அனுமானமாவது வரணும். அப்ப எப்பவுமே நீங்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில திருப்பி போடுற தோசை, அதாவது பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த புத்தகம் வந்திருக்கு. பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி புத்தகம் இருக்கிறது புரியல நமக்கு. வள்ளலார் சொல்றதும் புரியல, திருவள்ளுவர் சொல்றதும் புரியல, அர்னால்ட் எக்ரட் அவர் சொல்றதும் புரியல, திருமூலர் சொல்றதும் புரியல, ஒரு இளவு நமக்கு புரியும். வள்ளலார் கிழிச்சாருங்க, வள்ளலார் சொன்னாருங்கிறீங்க, திருமூலர் சொல்லிட்டு எங்கேயே திருமூலர் சொல்றது யார் செஞ்சிருக்கிறாங்க? மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. வள்ளலாருடைய ஆவியும்பாங்க, எனக்கு போகருடைய ஆவி உள்ள பூந்துருச்சும்பாங்க, நேர எல்லாரும் என்ற உடம்புக்குள்ள பூந்துட்டுன்னு சொல்லுவாங்க. கடைசியில யாரா விளக்கியிருக்கான்னு ஒருத்தரும் விளக்கவே இல்லை. கடைசியில வெங்கடேசன் வந்துதான் விளக்கியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இது மீண்டும் நீங்க 1ஆம் வகுப்பு பாடம் சேர்த்தவங்க, நீங்க படிச்சதெல்லாம் மறந்துக்கிட்டு மீண்டும் நீங்க 1ஆம் வகுப்புல பாடம் சேர்றீங்க. வயசு எல்லாம் இல்லை. அந்த ஆணவம் கண்ம மாயன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லா அகம்பாவத்தையும் விட்டுட்டு திருப்பி 1ஆம் கிளாஸ்ல போய் சேர்ந்து பாடம் படிக்கிற மாதிரி படிச்சா மட்டும்தான் கொஞ்சமாவது முன்னேற முடியும். என்ன ராஜாங்கம்? உண்மைதாங்க. இந்த ஆணவம், நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், காசு இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இங்க வர முடியாது. ஏன்னா இந்த குருகுல கேள்வியை ஒரு காலத்துல உள்ளூர் மக்கள் ஆதரிச்சாங்க, உள்ளூர் ஜமீன்தார்கள் ஆதரிச்சாங்க, பணக்காரர்கள் ஆதரிச்சாங்க. இப்ப இந்த நீர் உணவுமுறை ஆதரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா இது இப்பதான் 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் வலுவான கட்டமைப்போ அறக்கட்டளை சிந்தனை உடையவங்களோ அந்த மாதிரி யாரும் இன்னும் வரல. இது 2 இடத்துல வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் வந்தா தான் எல்லாரும் பொருள் ஈட்ட முடியும், நல்ல வரையில பொருள் ஈட்ட முடியும். இப்ப நான் சொல்லிட்டே இருக்க முடியாது. நான் 20 வருஷம் இன்னும் 50 வருஷம் சொல்லிட்டு இருப்பேன். நான் ஒருத்தனே இருந்துட்டு தான் முன்னேறலேன்னு அர்த்தம். அதனால நான் இவ்வளவு தூரம் கடுமையா விளக்க சொல்ல முயற்சி பண்ணேன். நான் ஒருத்தனே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது 25 வருஷம் நான் சொல்லியாச்சு. இனிமேல் அனைவரும் வர வேணுங்கிற அந்த சிந்தனை வரணும். வறுமை பத்தி பேச முடியாது, குடும்பம் ஒண்ணும் எல்லாம் சிக்கியாச்சு. நானே அப்படித்தான் சிக்கினா வெளியே வந்துட்டேன். இந்த குடும்பம் யாரும் எங்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் நீங்க கொடுக்குற பொருளாதாரத்தை வச்சு திருப்பி விட்டுறேன். நீங்க கொடுக்குற பொருளாதார இப்பெல்லாம் 2-3 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் குடும்பத்துக்கு திருப்பி விட்டுறேன், சேமிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து வெளிநாடு போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு எல்லாம் பணம் தேவை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் $25,000 இருந்தா தான் நான் வந்து இந்த வெங்கடேசன் கல்வி நான் நிரூபிக்க முடியும். இங்கே $25,000 சம்பாதிக்க முடியாது. ஆக இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப வெங்கடேசன் கல்வி நான் நிரூபிக்கணும்னா எனக்கே $25,000 தேவைப்படுது. அப்போ ஒரு ஆளை அனுப்பணும், அவங்க படிக்க வைக்கணும். எத்தனை ஆண்டு அவங்க உயிரோடு இருப்பாங்கண்ணா? இல்லையா? அது பெரிய பிரச்சனை. என் பொண்ணு போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், ஏதாகும், எத்தனை பிரச்சனை இருக்குது. அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம இரியன் பண்ற கற்பனை எல்லாம் வந்து இயற்கை ஒத்துழைக்குமான்னு தெரியாது. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்றேன். ஆனா இதுல சாதாரண விஷயம் அல்ல. நோய் நல்லாகிறத பத்தி கவலை இல்லை, நோய் தான் உங்களுக்கு 6 மாசம் நல்லா இருது. இதை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு போவீங்களாங்கிறத கேள்வி. அப்ப அந்த அளவுக்கு இது அந்த ஒபீடியன்ட், இந்த டிசிப்ளின் இருந்தா தான் முடியும். சரி, இப்ப இதுல எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? இப்போ ஒரு 50 வரி படிச்சிருக்காங்க. எத்தனை பக்கம் படிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா 71ஆம் பக்கம் படிச்சிருக்காங்க, 72ஆம் பக்கம் படிச்சிருக்காங்க.
70, 71, 71, 72, 70 படிச்சிருக்காங்க, 71 படிச்சிருக்காங்க, 72 படிச்சிருக்காங்க. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க பலமுறை இந்த பலமுறை இந்த பாடத்தை நம்ம படிச்சிருப்போம். இதுல என்ன உங்களுக்கு புரியுது சுருக்கமா? 4வது பகுதி 71ஆம் பகுதி உடம்பு எப்படி செலவாகிறது என்பதை புரிந்து கொள்கிறீங்களா? அந்த 4 பகுதி 71ஆம் பக்கத்துல உடம்பு இந்த உணவை எப்படி செலவு பண்ணுது அப்படிங்கிறது யாராவது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க சுருக்கமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த உடம்பு எப்படி செலவு பண்ணுது? ஐயா மலமா மாறுது. சாலிட் வேஸ்ட் வந்து மலமா போகுதுங்கய்யா. அதுதான் ரெண்டாவது அருமை. அடுத்து வந்து நீர் தேவையற்ற உப்பு வந்து சிறுநீரா போயிருது. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா நம்ம நாக்குல படிஞ்சிருது. ம் நாக்குல இருந்து பெருங்குடல் வரைக்கும் படியுதுங்கய்யா. அந்த ம் நாக்குல நம்ம பல்லு விலக்கி சுத்தம் பண்ணிடுறோம். ஆனா உணவு பாதையில இருக்கிறத நம்ம சுத்தம் பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்குதான் ம் நீர் பயிற்சி நம்ம நீரை மருந்த அருந்தி கடைசியா காய வேக வச்சு சாப்பிட்டு அல்லது கீரையை கொடுத்து அதை வெளியேற்றிடுறோங்கய்யா. ம் மிச்சம் வந்து கொழுப்பா ஸ்டார்ச் வந்து கொழுப்பா மாறி உடல்ல பல இடங்கள்ல பரவி இருக்கு. அதுதான் நோய்களுக்கும் காரணமா இருக்கு. அதை நம்ம அருமை எப்படி அருமை. கரைக்கணும்? நீர் மூலம் சுத்தம் பண்ணோம்னா தூய உடல் கிடைச்சிருங்க. தூய உடலா ஆஹ் மாறில இருந்து சக்தி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு சாதாரண உணவு எதுவுமே தேவையில்லைன்றது புரிஞ்சிடும். அருமை 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 அருமையான சுருக்கமான சாராம்சம். இப்படித்தான் புரிஞ்சிருக்கணும். இது எப்பவுமே மறக்க முடியாது. 6 மாசம் ஏ 6 மாசம் கரெக்ட் இருக்கணும் இல்ல? இப்ப இந்த சாராம்சம் 6 மாசம் இது எவ்வளவு பெரிய சுருக்கம் பாருங்க. இது எவ்வளவு பெரிய சுருக்கத்தை அவங்க உள்வாங்கி இருக்காங்க பாருங்க. நான் நினைக்கிறத அப்படியே திருப்பி சொல்லியிருக்காங்க. இந்த முதல் 2 நிலை வந்து பாத்தீங்கன்னா, முதல் 2 நிலை அந்த உடம்பு பாத்தீங்கன்னா, முதல் 2 நிலைக்கு ஒரு பேர் வைக்கலாம். 2வது 2 நிலைக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க. முதல் 2 நிலைக்கு என்ன பேர் வைக்கலாம்? வணக்கம் 2வது ஐயா. 2 வணக்கம். முதல் 2 நிலைக்கு என்ன பேர் வைக்கலாம்? 2வது 2 நிலைக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. முதல் 2 நிலைக்கு என்ன நடவடிக்கை? 2வது 2 நிலைக்கு என்ன நடவடிக்கை? கற்பனை பண்ணுங்க. முதல் உடலே பண்ணிக்குங்கய்யா. ஆஹ் அடுத்த 2 வந்து நம்ம உடம்ப வந்து தூய்மைப்படுத்துற முயற்சி பண்ணோம்னா அப்ப முதல் 2 நிலை உடம்பையே பண்ணுது. முதல் 2 நிலை உடலே செஞ்சிருதுங்க. 2வது 2 நிலை யார் பண்றாங்க? நம்ம முயற்சி பண்ணணுங்க. நம்ம செயல்படணும். அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கலாம். ஒண்ணு முதல் 2 நிலை இயற்கையா நடக்குது. 2வது 2 நிலை நம்மளோட செயற்கையால் நடக்குது. செயற்கையாக செய்யறோம். சுருக்கமா சொன்னா செயற்கைன்னு பேரு. அப்ப இயற்கையா இருக்கிறது 2 நடவடிக்கை, செயற்கையா இருக்கிறது 2 நடவடிக்கை. அப்ப செயற்கையா செய்கின்ற பொழுதுதான் இயற்கையை புரிந்து கொள்ளப்படுகிறது. கரெக்டுங்க. செயற்கையா செஞ்சாதான் இயற்கைக்கு வேலை செய்யும். செயற்கையா செய்ய விடாம நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கோம். அதேதான் செய்ய விடாம லாக் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இயற்கையா செய்யறதுக்கு வந்து செயற்கையா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். செயற்கையை அப்ளை பண்ணணும். அதாவது ஆர்டிபிஷியல்னு பேர். ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் பேர். நாமளே செயற்கையை அப்ளை பண்ணாதான் இயற்கையை புரிஞ்சு கொள்ள முடியும். நாம என்ன பண்றோம்? இயற்கையை புரிந்து கொள்ள மன ரீதியாக அம்மா கொடுத்தாங்க, அப்பா கொடுத்தாங்க, அண்ணன் சொல்றான், இப்படி எல்லாம் பிறருடைய தேவையில்லாத ஒரு பாசத்தின் காரணமாக தேவையில்லாத பாசத்தை பொழிஞ்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பக்கம் திருப்புறாங்க. திருப்பி நம்மள நாசம் பண்ணிடுறாங்க. நமக்கு யார் உணவு கொடுக்குறாங்களோ நமக்கு ஒரு யமன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. யார் நமக்கு வந்து இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே யமன் தான். புத்தர் மிகப்பெரிய அறிவாளி. அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய அரச பரம்பரை சேர்ந்தவர். சிறு வயதிலே அரச போகத்தை துறந்துட்டு காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போய் பல ஆண்டுகள் இருந்தாரு. கடைசியில் என்ன பண்ணாரு? யாரோ ஒரு நண்பருக்கு வந்து அவருக்கு உணவு கொடுத்தாங்க. அந்த உணவு சாப்பிட்டாரு. அதே அவர் இறுதி யமனாக மாறிவிட்டது அப்படின்னு அவரை பத்தி வரலாறு சொல்லுது. அவர் அசைவ உணவு சாப்பிட்டிருக்காரு. அந்த அசைவ உணவே அவருக்கு என்னவா மாறிடுது? யமனாக மாறிவிட்டது. அப்ப யாரு பண்ணாலும் குற்றம் தான். தூய்மை என்பது வேறு, அசுத்தம் என்பது. அப்ப அசுத்தத்துக்கு அவர் பலியாயிட்டார். அசுத்தத்துக்கு அவர் பலியாகிட்டாரு. இப்ப சுத்தவான்களும் அசுத்த உணவை சாப்பிட்டால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்பேற்பட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும்
கரண்ட்ல கை வச்சு என்ன ஆகும்? கொன்னே போடும். புத்தருக்கே அப்படின்னா நமக்கு எல்லாம் எந்த மூலைங்க? புத்தர் வந்து நல்லவர். ஆனால் அந்த யமன் வந்து கொடுத்தது சாப்பிட்டாரு. யமன் ரூபத்துல ஒருத்தர் வர்றான். யமன் ரூபத்துல ஒருத்தர் வந்து ஒருத்தர் உணவு கொடுக்குறான். அந்த உணவு அவரை கொண்டு போடுது. அப்ப உணவு கொடுக்குற என்னமா வந்திருக்கான்? யமனா வந்து. அப்ப நீங்க உணவு சாப்பிட்டாவே, நீங்க உணவு உங்களை யாராவது கொடுத்தாவே நீங்க யமன்னு முடிவு பண்ணிக்கீங்க. ஒண்ணு உணவே யமனா இருக்குது, அல்லது உணவை கொடுக்கற யமனா இருப்பான். அது பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரியே. அப்புறம் யாரு பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அதுதான். மனைவியா இருந்தாலும் அதானா? அதேதான். மனைவியா இருந்தாலும் அதேதான். இந்த உறுதியான எண்ணம் இருந்தா தப்பிக்கலாம். இந்த மாதிரி உறுதியான எண்ணம் இருந்தா தப்பிக்கலாம். ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வு கண்டீர்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பொய் புகழேன், சத்தியம் சொல்வேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. மரணமில்லா பெருவாழ்வு கண்டீர் அவர் தான் சொன்னாரா? இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் 269வது பாடல எழுதிட்டார். 269வது பாடல எழுதியிருக்கார். கூற்றம் குதித்தலும் கைகூடும். கூற்றம் குதித்தலும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நிறுத்திடுவேன், முடிச்சுக்கலாம். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றல் நாற்றல் தலைப்பட்டவர். என்னது? கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலில் நாற்றல் தலைப்பட்டவருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதை நம்ம அந்த கூற்றம் குதித்தலும் எமனையும் வெல்லுகின்ற ஆற்றல் உண்டுங்கிறாரு. ஒரு ஒண்ணும் இல்லை, பசிதாகத்தை 8:27 ஆச்சு, 8:30 முடிச்சிடலாம். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. இந்த செய்தியை உள்வாங்கிட்டு தான் வள்ளலார் வந்து 2000 ஆண்டுக்கு அப்புறம் பேசுறாரு. யாரு பேசுறாரு? வள்ளலார் பேசுறாரு. அப்ப வள்ளலாருக்கு மூத்த கூடி யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லிட்டு போய் 2000 ஆண்டு ஆச்சு. இதைத்தான் வெங்கடேசன் சொல்லுவார். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் மட்டும் சொன்னா ஏத்துக்கொள்ள முடியாது. அதாவது திருவள்ளுவர் மாதிரி எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாக்கணும். திருவள்ளுவர் மாதிரி எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாக்கணும். அப்படின்னா வள்ளலாரும் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அருணகிரிநாதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கும் பொழுது யமன் நீ வர முடியுமா? யமனை உன்னை ஓட விட்டு விடுவேன்கிறாரு. அன்புங்கிற ஆயுதம் நான் வச்சிருக்கிறேன், தண்டாயுதமும் சூலாயுதமும் விலத்தாக்கி உன்னை திண்டாடு வெட்டி வீழ்த்திடுவேன். என் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞானம், அன்புங்கிற ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறேன், யமன் நீ வர முடியுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப யமனை வெல்லுகின்ற ஆற்றல் உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. யமனை வர முடியாது. அதே மாதிரி காலனே உன்னை காலால் உதைப்பேன்னு ஒரு கவிஞர் பாடினார். காலனே உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்னு பாடார். அதுக்கு திருமூலர் கூட என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, காற்றை பிடிக்கும் கணக்கை தெரிந்தால் அது யமனை உதைக்க முடியுங்கிறாரு. அப்ப எல்லாருமே யமனை உதைக்கிறது தயாரா இருக்காங்க. சரி, யமன் எந்த வடிவத்தில் வர்றான்னா பசிங்கிற வடிவத்தில் வர்றான். பசிங்கிறது வாதம் என்கிற பசினாவே மரணத்தை உறுதி செய்கின்ற நோயின்னு அர்த்தம். அதுக்கு எதை போட்டாலும் மரணத்தை கொண்டு விட்டுருது. எங்க கொண்டு விட்டுருது? என்ன, சைனைடு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுறான். உணவு சாப்பிட்டா நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டான். நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம என்ன சொல்றான்? வாய் நோய்பட்டு தான் சாகுறார்கள். நோய் வாய்ப்பட்டு சொல்றது தப்பு. வாய் நோய்பட்டு தான் சாகுறாங்கன்னு மாத்திக்குங்க. இனிமேல் எப்படி மாத்திக்க போறீங்க? வாய் நோய்பட்டு தான் சாகுறீங்க. வாயில போட்டங்கடத்த நோய் வருது. அப்ப தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க. தப்பா சொல்லி. அதனால அந்த காலத்துல சொல்லுவாங்க, வாயை கட்டதான் நோயை கட்டலாம்பாங்க. வாயை கட்டினா நோயை கட்டலாமா, வாயை கட்ட நோயை கட்டலாங்கிறாங்க. ஆனா எப்படி கட்டுவது? நீரை மருந்தாக அருந்தி தான் கட்ட முடியும். அப்ப நீரை மருந்தாக அருந்தி கட்டோம்னா குடல் சுத்தமாகாது. இப்ப நாம பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையா இருக்க. நாம வந்து இப்ப நாகரிக உலகத்துல வாழ்றோம். நம்ம வந்து கார் வச்சிருக்கிறோம், வண்டி வச்சிருக்கிறோம், வாகனம் வச்சிருக்கிறோம், கையில கைபேசி வச்சிருக்கிறோம், நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு வசதி, சகல வசதி இருக்குது.
விண்வெளியில போய் குடியேற அளவுக்கு கட்டடம்னு கட்டுறாங்க. விண்வெளியில போய் நாடு குடியேறதா கூட எல்லாரும் விமானத்துல போறதுக்கு தயாரா இருக்கும், எல்லாரும் ரெடி. அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட ஆரோக்கியத்துல ஒருத்தன் இந்தியாவில உலகத்துல ஒருத்தன் கூட ஆரோக்கியத்துல தெளிவா இல்லை. இப்ப அதை திருப்பி போடுறதுனாலதான் இது ரொம்ப கடுமையானது. ஆனா நோய் குணமாகிறது சீக்கிரம் குணமாயிரும், புரிஞ்சுக்கிறது கடினம், புரிந்து கொள்வதற்கு கடினம். அதாவது பகுத்தறிவை தாண்டி மனதையே புரிஞ்சுக்கிறது. என்னது? பகுத்தறிவை தாண்டி மனதையே மனம் 5 அதுலதான் இது வருது. அதனால புரிஞ்சுக்குங்க. மீண்டும் இதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. காலையில 4:30 மணிக்கு வாங்க. நம்ம என்ன பேசணும்னா இந்த 5ஆம் பாடத்தை நல்லா, அது போக இன்னைக்கு நிறைய எழுதியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன், அதெல்லாம் பாருங்க, படிங்க. ஏன் இந்த பசி தாக்கத்தை விஞ்ஞானிகள் எளிமைப்படுத்தலன்னு கேட்டிருக்கேன். பசி தாக்கத்தை பத்தி ஒரு பயிலும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் ஆராய்ச்சி பண்ணார். 1904 ரஷ்ய விஞ்ஞானி இவான் பாவ்லேவ்ங்கிற விஞ்ஞானி நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணார். அது பசி தாக்கத்தை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணார். நாய்களோட நிறுத்திட்டாரு. ஏன் மனுஷனுக்கு ஆராய்ச்சி பண்ணல? ஏன் பண்ணல? அதான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா மனிதனுக்கு தான் பசி, அவனையே ஆராய்ச்சி பண்ணல. அவனுக்கு பசி தாக்கத்துக்கு தள்ளி போட்டிருக்க வேண்டியதானே? அதுதான் சித்தர்கள் பசி தாக்கத்தை தள்ளி போடுறதுக்கு தான் பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க. அந்த இவான் பாவ்லே பண்ற சயின்ஸை தான் இனியன் இப்ப சொல்லித்தர்றார். அதுதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். அந்த உணவு நேரத்தை தள்ளி போடுவதற்கு நீரை பயன்படுத்துகிறோம், அவர் உணவு நேரத்தை தள்ளி போடுறதுக்கு மணி அடிச்சு தள்ளி போடுறார். இவான் பாவ்லே செய்ததற்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ராஜாங்கம்? அவர் நாயை வந்துட்டு பரிசோதனை பண்ணாருங்கய்யா. இன்னைக்கு நம்மளோட ஃபாலோயர்ஸுக்கு நம்ம பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்ட கேள்விப்படி ஏன் மனிதனை அவர் இவான் பாவ்லோ பயிற்சி, அதாவது அதை ஆய்வுக்கு உட்படுத்தல அப்படின்னாக்க, நாய் ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு கூட வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டாங்க, பயந்துகிட்டு ஓடி போவாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அந்த ஒத்துழைப்பு இல்லாதனாலதான் இப்ப இன்னைக்கு நம்மள இருக்கிறவங்களே வந்துட்டு எத்தனை பேர் நம்பிக்கையாக இந்த பயிற்சியை மேற்கொள்றாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, உண்மை 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 உண்மை. இல்ல. ஆமா ஆமா. இப்ப நம்ம இதுல வரக்கூடிய நபர்களே வந்துட்டு சிலர் வந்துட்டு நம்பிக்கையோடு வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ரெண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு. இதே போல வந்துட்டு இப்ப இந்த இதுல நம்ம ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய 8 பேர் 10 பேரே வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளே வந்துட்டு பல இடங்களுக்கு முன்னுதாரணமாக மாறிடலாம். ஆமா, அருமை. ஆமா செஞ்சிருவீங்க. நம்ம குழு வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய குழு வந்துட்டு இந்த இதுக்கு நம்ம உங்களோட ஆய்வுக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிடுவோங்க. நல்ல, சரி. மீண்டும் காலையில 8:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.